வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டரஸ் டிஆர்வி. நான் உங்க ஜெயகலா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட் 2026 நோக்கி போயிட்டு இருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 17 18 பார்க்க போறோம். ஐ மீன் 17 தான் இன்னைக்கு வந்து பார்ப்போம். 18 முடிஞ்சா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, எல்லாம் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இல்லை பாதி பாதியா பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வரடாரஸ்ல தலைவி பேட்ச்னு சொல்லி ஒன்று கொண்டு போறோம். இந்த தலைவி பேட்ச் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், அது வீட்ல இருந்தே நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவிகள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான் வந்து ஒதுக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கான பேட்ச் தான் வந்து இது. டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்கிங்கன்னா போதும். நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வந்துடலாம். சரி, ஓகேவா? மொத்தம் 320 நாட்கள்ல உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து போர்ஷன் கவர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை ஃபில் பண்ணி டீமே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒண்ணு. சரி, ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 அண்ட் 2 ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வரண்டர்ஸ்ல வந்து இருக்கு. இந்த பேச்சுலர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிஎட் படிச்சவங்க டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். சரிங்களா? ஓகேவா? இந்த பேச்சுலர் ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, ஈவினிங் வந்து 6 to 9 PM தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறனால உங்களோட மொபைல் ஃபோன் இருந்தா போதும், நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். இது இல்லாம இப்ப யாருமே இல்ல. ஸோ பிஎட் படிச்சவங்க கண்டிப்பா டெட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஏன்னு சொன்னோம்னா, அங்க வந்து போட்டி கம்மி. எல்லாருமே பிஎட் படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க. அதுலயும் வந்து என்ன இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்து எஃபோர்ட் போட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒர்க் போயிருவாங்க. அது மாரி ஒர்க் போயிட்டே படிக்கிறனால உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து சூட் ஆகும். சரி, ஓகேவா? அது மாரி டிஎன்பிஎஸ்சிய கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்குன்னா, ஸோ வந்து புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? இது டெட்டுக்காண்டி. ஓகேவா? அடுத்தாப்புல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2ஏ க்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 25ஆம் தேதி நடக்குது. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20ஆம் தேதி நடக்குது. சரி, ஓகேவா? அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசிக்கான பேட்சஸ் வந்து புது புது பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. புது பேட்ச் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. அது மாரி டெட்டுக்கு வந்து ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான். சரி, ஓகேவா? ஸோ வந்து சேர சேர விருப்பம் உள்ளவங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. அதே மாரி பாருங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வரண்டா ரேஸோட பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச்ல எதுவோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? போலாமா? கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். லெசன் நம்பர் 17. ஓகேவா? 17 அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல லெசன் நம்பர் 17ம் 18ம் இது வரைக்கும் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருப்பா? நல்ல கொஸ்டின் தான். சரி, ஓகேவா? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரிஸ்டாட்டலா, கெரலஸ் லினேயஸா, சார்லஸ் டார்வினா, கிரிகர் மெண்டலா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெரலஸ் லினேயஸ் தான். சரி, ஓகேவா? கெரலஸ் லினேயஸ் தான் என்ன பண்றாருன்னா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி, ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? பின்வருவனவற்றில் வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு என்னன்னு சொல்லி கேட்கும். வகைப்பாட்டியல் கிளாசிபிகேஷன் ஒரு 7 இது பேசியிருப்பாங்களே, அதோட அடிப்படை அலகு வந்து என்னன்னு சொல்லி கேட்கும். வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு வந்து என்னதுப்பா? என்ன சொல்றோம்? ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. அனிமல்ஸ் ஹேவிங் a body cavity filled with a fluid are called dash. உடற்குழி திரவத்தினால் நிரப்பப்பட்ட விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன?
என்ன சொல்றோம்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, சீலமிட்ஸ் உண்மையான உடற்குழி விடுவை. சீடோ சீலமிடுன்னு வைங்களேன், பொய்யான உடற்குழி. ஃபால்ஸா இருக்கும். ஹீமோனா லைட்டா இருக்கும். ஏசிலமிட்ஸ் தான் குழியே இருக்காது. ஓகேவா? 4வது கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த அனிமல் தட் ஷோஸ் ரேடியல் சிமெட்ரி. ஆர்எச் சமச்சீர் தன்மையுடைய விலங்கை கண்டறிக. ஆர்எஸ் சமச்சீர். சரியா? ரேடியல் சிமெட்ரி இருக்கக்கூடிய அனிமல் வந்து என்னதுப்பா? ஆன்சர் வந்து நம்ம ஹைட்ரா தான். சரி ஓகேவா? ஹைட்ரான்னு சொல்லக்கூடிய இதுதான். இந்த மாதிரி இருக்கும். இப்ப கேக்குன்னா அந்த மாதிரி சென்டர்ல இருந்து இந்த மாதிரி கட் பண்றோம்ல, அந்த மாதிரி ரேடியஸை பொறுத்து கட் பண்ணுவாங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. In binomial nomenclature, the first name represents the dash, the second name represents the dash. இருபெயர் முறையில் முதல் பெயர் dash என்றும் இரண்டாவது பெயர் dash என்றும் குறிக்கும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீனஸ், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ், பேரினம் சிற்றினம் சொல்லி சொல்றோம். ஓகேவா? 6வது கொஸ்டின் பாருங்க. விச் ஃபைலம் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் வித் போரஸ் பாடிஸ் லைக் ஸ்பாஞ்சஸ். துளைகள் உள்ள உடலமைப்பை கொண்ட கடற்பஞ்சுகள் எந்த தொகுதியை சார்ந்தவை? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போரிஃபெரான்னு சொல்லக்கூடிய இதான் துணை விளைவுகள். சரியா? அதாவது என்ன இருக்கணும், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கும். இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதோட உடல்கள்ல என்ன இருக்கணும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதான் போரிஃபெரான்னு சொல்லி பேசுவோம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்க. Stinging cells are called nidoblasts are the characteristic feature of which phylum? என்ன சொல்றோம்? சீலன்ட்ரேட்டா, நிலேரியா, குழியுடல்கள் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து குழியுடலிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 8வது கொஸ்டின் பாருங்க. Flame cells are the excretory organs of dash. சுடர் செல்கள் யாருடைய கழிவு நீக்க உறுப்புகளாகும் சொல்லி கேட்காங்க. Flame cells என்ன சொல்றோம்? excretory organ of dash. பிளாட் வார்ம்ஸ் சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள். சரிங்களா? 9வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சீரோஸ் ஃபிலமெண்ட் எலிமெண்ட்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பின்வருவனவற்றில் போலி உடற்குழியுடைய விலங்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. போலியான உடற்குழியுடைய விலங்கு.
போலியான உடற்குறினா என்னதுப்பா? அஸ்காரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் வார்ம். சரியா? உருளைப்புழுன்னு சொல்லி அர்த்தம். 10வது கொஸ்டின் பாருங்க. The process of shedding the outer chitinous layer in arthropods is called dash. அதாவது கணுக்காலிகள்ல வெளிப்புற கவசத்தை உதிர்க்கும் நிகழ்வின் பெயர் என்ன? இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த உயிரினம் ஜாயிண்டட் லெக்ஸ்? ஜாயிண்டட் லெக்ஸ் என்ன அர்த்தம்னா கால்கள் ரெண்டும் ஒண்ணு போல ஒன்றிணைஞ்சு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நண்டு, சரி ஓகேவா, ப்ரான், ஓகேவா, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எப்படி இருக்குன்னா கால் வந்து ரெண்டோட ஒண்ணா ஒண்ணு உணர்ந்துருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அது வந்து ஷெட் பண்றது அதுதான் வந்து ஆர்த்ரோபோடுகள் கணுக்காலிகள் சொல்லி பேசுறாங்க. தோல் விதத்துல மோல்டிங்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. 11வது கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் த அனிமல் கிங்டம்? விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கணுக்காலிகள். மொலஸ்கா யாருன்னு தெரியுமா? மெல்லுடலி. இது வந்து நத்தை, ஸ்னெயில்னு சொல்லக்கூடிய நத்தை. இந்த மாதிரி என்ன சொல்ல எலும்பே இல்லாத சாஃப்ட் பாடி டிஷ்யூ. ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதான் மொலஸ்கான்னு சொல்லி பேசுவாங்க. ஓகேவா. 12வது கொஸ்டின் பாருங்க. The soft body of mollusca is protected by a calcareous cell and a fold of skin called dash. அதாவது என்ன கேட்காங்கன்னா, அந்த மெல்லிடைகள் மென்மையான உருளை போர்த்தியுள்ள தசை மடிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்ன சொல்றோம்? மேண்டல்னு சொல்லி சொல்றோம். சரி ஓகே, மேண்டல்னு சொல்லி சொல்றோம். மேல ஓடு மாதிரி இருக்கு, அது பேசுறாங்க. அந்த ஓடு எதால ஆனதுன்னா கால்சியம் கார்பனேட்டால ஆனதுதான். சரி, ஓடு எதால ஆனது? கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. சரிங்களா? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் விச் குரூப்? அதாவது நீர் வாஸ்குலர் அமைப்பு, நீர் ஓட்ட மண்டலம் எந்த தொகுதியின் சிறப்பு பண்பாகும் சொல்லி கேட்காங்க. எந்த தொகுதியோட சிறப்பு பண்பு? எக்கினோடெர்மிட்டான்னு சொல்லக்கூடிய முத்தோலிகள். சரிங்களா? ஓகே. 14வது கொஸ்டின் பாருங்க. பலனோகுலோசஸ் பிலாங்ஸ் டு விச் குரூப்? பலனோகுலாசஸ் ஒரு புழு மாதிரி இருக்கும். அது வந்து என்ன தொகுதியை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்காங்க. என்ன தொகுதியை சார்ந்தது? ஏபிசிடி. 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இமிகாடேட்டா. அரைஞானிகள், அரைநாணிகள் அப்படின்னு சொல்லி பேரு. ஓகேவா? அரைநான்கள். ஓகேவா? அடுத்தால 15வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a jawless vertebrate? தாடைகளற்ற முதுகெலும்பி வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. இது ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு மேல் தாடை கீழ் தாடை இருக்குல்ல, அந்த தாடையே இருக்காது. ஜாலஸ் வெர்டிபிரேட் என்னதுப்பா?
தாடைகளற்ற இது வந்து என்ன சொல்றோம்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாம்ப்ரே. ஓகேவா? லாம்ப்ரே. ஓகேவா? 16வது கொஸ்டின் பாருங்க. டூ சேம்பர்ட் ஹார்ட். 2 அறைகளை கொண்ட இதயம் எதுல காணப்படுது? எந்த உயிரினத்துல காணப்படுது? 2 அறைகள் தான் இருக்கு. எந்த உயிரினத்துல? டூ சேம்பர்ட் ஹார்ட் வந்து எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷஸ்ல தான் இருக்கு. மீன்கள்ல 2 அறைகள் காணப்படுது. 17வது கொஸ்டின் பாருங்க. விச் கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் செட் ட்ரூ டெரஸ்ட்ரியல் வெர்டபிரேட்ஸ் வித் ஸ்கேலி ஸ்கின்? செதில்களுடைய தோலை கொண்ட முதல் உண்மையான நிலவாழ் முதுகெலும்புகள் வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம்? செதில் இருக்குமா? செதில்களுடைய தோலை கொண்ட முதல் உண்மையான நிலவாழ் முதுகெலும்புகள் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெப்டீலியான்னு சொல்லக்கூடிய ஊர்வன. ரெப்டீலியான்னு சொல்லக்கூடிய ஊர்வன. சரிங்களா? சரி, ஓகே. 18வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 17. நியூமாட்டிக் போன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ். காற்று அறைகளை கொண்ட எலும்புகள் யாருடைய சிறப்பு பண்புன்னு சொல்லி கேட்கும். அதோட எலும்புல என்ன இருக்குன்னா காற்று அறைகள் தான் காணப்படும் சொல்றாங்க. மம்மல்ஸா, ரெப்டைல்ஸா, பேர்ட்ஸா, ஆம்பியன்ஸா இருக்கும். ஆன்சர் வந்து என்னப்பா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பறவைகள். ஏன்னா அது பறக்கிறதுக்காண்டி லேசா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நியூமாட்டிக் போன்ஸ் வந்து காணப்படும். சரியா? ஓகேவா? 19வது கொஸ்டின் பாருங்க. விச் அனிமல் இஸ் an egg laying animal? ஓகேவா? முட்டையிடும் பாலூட்டி விலங்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க? முட்டை போடுறது. என்ன சொல்றோம்? பிளாட்டிபஸ். சரியா? பிளாட்டிபஸ். 20வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பைனாமியல் நேம் ஆஃப் மேன்? மனுஷனோட இருசொல் பெயர். மனிதனோட இருசொல் பெயர். ஓகேவா? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மனுஷனோட இருசொல் பெயரிடும் முறை வந்து என்ன சொல்லி சொல்றோம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசபியன்ஸ். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? ஹோமோசபியன்ஸ். ஓகேவா? 21வது கொஸ்டின் பாருங்க. பைனாமியல் நேம் ஃபார் த இந்தியன் பீகாக். இந்திய மயிலின் இருசொல் பெயர் வந்து என்னது? மயிலோட இருசொல் பெயர். இந்த கொலம்பா லிவியான்னு இருக்காங்கல்ல, இது வந்து புறா. பீஜன். சாரி, பீஜன். பீகாக் வந்து பாத்தீங்கன்னா பேவோ கிறிஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். பீகாக் வந்து இது பேவோ கிறிஸ்டேட்டஸ். நீங்க இங்கிலீஷ் படிப்பீங்கல்ல, அதுல பீகாக் வந்து வந்து மேல். அதோட ஃபெமினின் கேரக்டர் வந்து பி ஹென்னு சொல்லி சொல்லுவோம். பி ஹென். ஓகேவா? 22வது கொஸ்டின் பாருங்க. விச் குரூப் ஆஃப் த அனிமல்ஸ் ஹேஸ் a water vascular system for locomotion? இடப்பெயர்ச்சிக்காக நீர் வாஸ்குலர் மண்டலம் கொண்ட விலங்கு தொகுதி என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காண்டி நீர் வாஸ்குலர் மண்டலம் கொண்டது வந்து என்ன சொல்லி கேட்காங்க? என்னதுப்பா? என்னதுன்னு கேட்டீங்கன்னா எக்கினோடெர்மேட்டான்னு சொல்லக்கூடிய முட்தோலிகள். சரி, ஓகேவா? எக்கினோடெர்மேட்டான்னு சொல்லக்கூடிய முட்தோலிகள். 23வது கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த ட்ரிப்டோபிளாஸ்டிக் அனிமல் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வரும் மூவடுக்கு கருமூல அடுக்குகளை கொண்ட விலங்கை கண்டறிக. அதோட கருவோட அடிப்படையில மூவடுக்கு கொண்ட விலங்கு வந்து சொல்லி கேட்காங்க. ஹைட்ராவா, ஜெல்லி ஃபிஷ்ஷா,
ரேபிட்டா, சி அனிமோனான்னு சொல்லி கேட்காங்க. என்ன ஆன்சரா இருக்கும்? என்ன ஆன்சரா இருக்கும்? என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ரேபிட் சொல்லக்கூடிய முயலுக்கு தான் என்ன சொல்றோம்னா, அடுக்கு கொண்டவை அப்படின்னு பேசுறோம். சரியா? ஓகேவா? முயலுக்கு தான் 3 அடுக்கு காணப்படுதாம். ஓகே. அடுத்தாப்புல 24வது கொஸ்டின் பாருங்க. The respiratory organ of mollusca. மொலஸ்கான்னு சொல்லக்கூடிய மெல்லுடலி எதன் மூலமா சுவாசிக்கும்? சரியா? மொலஸ்கான்னு சொல்லக்கூடிய மெல்லுடலி எதன் மூலமா சுவாசிக்கும்? மொலஸ்கானா யோசிப்பீங்க. ஆனா மீன் எது மூலமா சுவாசிக்கும்? அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவுள்கள். சரிங்களா? மனுஷனுக்கு நுரையீரல், லங்ஸ். தவளை வந்து தோல் வழியாகவும் சுவாசிக்கும், நுரையீரல் வழியாகவும் சுவாசிக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? 25வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is an example of யூரோகார்டேட் பின்வருவனவற்றில் வால் முதுகு நாணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னது? வால்ல முதுகு நாண் இருக்குமா? அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னதுப்பா? வால்ல முதுகு நாண் இருக்குமா? அது யாருக்கு? நீங்க தான் சொல்லணும். அசீடியன் சொல்லி சொல்றோம். ஆன்சர் வந்து என்னது? அசீடியன். சரியா? ஓகேவா? 26வது கொஸ்டின் பாருங்க. அனிமல்ஸ் தட் மெயின்டைன் a constant body temperature regardless of the environment are called. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மாறாமல் ஒரே சீரான உடல் வெப்பநிலை பெற்றுள்ள விலங்குகள் வந்து என்ன சொல்றோம்? கான்ஸ்டன்டா அதோட பாடி டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து யாரு? ஆனா உங்களுக்கு தெரியும். சரி ஓகே உங்களுக்கு தெரியும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோ ஹோமியோ தெர்மிக்குன்னு சொல்றோம்ல வெப்ப ரத்த பராணிகள் அதான் என்ன பண்ணுவோம்னா பாடி டெம்பரேச்சர் நம்மளதான் சொல்றாங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லுங்க? ஃபாரன்ஹீட்ல சொல்லணும். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். சரி ஓகேவா? இது நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் போனாலும் அதே வெப்பநிலை தான் இருக்கும். இது ராஜஸ்தான் மாதிரி இருந்துச்சுல ரொம்ப வந்து வெயில் அடிக்கக்கூடிய இடத்துக்கு போனாலும் அதே பாடி டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே இது நமக்கு முன்னாடி வருதுக்காங்க தெரியுமா? போக்கிலோ தெர்மிக் குளிர் ரத்த பிராணிகள். அது வந்து யாரு சொல்லு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். இந்த மாதிரி தண்ணியில வாழ்றது. இப்போ உதாரணத்துக்கு ஃபிஷ் தூக்கி வெளியே தூக்கி போட்டோம்னா அது வந்து செத்து போயிடும். ஏன் அப்படின்னா அது வந்து செவில்கள் மூலமா தண்ணீரில் கலந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் அதால சுவாசிக்க முடியும். நம்மள மாதிரி வாயுக்கெல்லாம் சுவாசிக்க முடியாது. அது ஒரு காரணம். இன்னொன்னு அதோட பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ண முடியாதுன்னா அதால மெயின்டைன் பண்ண முடியாது. குளிரா இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்க முடியும். இந்த போலார் பியர், பனிக்கரடி, பென்குயின் இதெல்லாம் சொல்றோம்ல இதெல்லாம் வந்து குளிர் பிரதேசத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத சொல்றாங்க. ஓகேவா? 27வது கொஸ்டின் பார்ப்போமா? இன் விச் அனிமல் இஸ் த ஹார்ட் ஃபோர் சேம்பர் டெஸ்பைட் பீயிங் ரெப்டைல்? அதாவது அது ஊர்வனையில இருந்தாலும் அதுல வந்து என்ன சொல்றோம்னா இதயம் வந்து 4 அறைகள்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஊர்வனக்குலாம் இப்ப எத்தனை சொல்லி கேட்டீங்கன்னா ஊர்வனன்னு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸ்க்குலாம் என்ன சொல்றோம்னா 3 அறைகள் இருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் 4 அறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு? அது எதுக்கு வந்து 4 அறை சொல்லுங்க பாப்போம். இதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகேவா? விதிவிலக்கு. இதுக்கு மட்டும் 4 அறைகள் வந்து இருக்கும். அதோட இதயம் மட்டும். என்னன்னு சொல்லி சொல்றோம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா crocodiles சொல்றோம். சரியா? முதல்ல. ஓகேவா? முதலைக்கு மட்டும் என்னன்னா எக்ஸெப்ஷன். அது ஊர்ந்து தான் போகும். ஆனா அதுக்கு மட்டும் 4 அறை. ஓகேவா? மனுஷனுக்கு 4 அறை தாங்க.
சரியா? மனுஷனுக்கு 4 அறை தான். ஹியூமனுக்கு 4 அறை தான். ஓகேவா? அப்போ ரெப்டைலுக்கு வந்து என்ன சொல்றோம்னா, ரெப்டைலுக்கு வந்து ஊர்ந்து போறதுக்கு எல்லாமே 3 அறை தான். சரியா? ஓகேவா? ஆனா அந்த இடத்துல crocodile வந்து எப்படி இருக்கும்னா, இன்கம்ப்ளீட் 4 சேம்பரா இருக்கும். முழுமையடையாத 4 அறைகள் அப்படி சொல்லி இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அறைகள். மீன் வந்து எத்தன அப்படின்னா 2 அறைகள். ஓகேவா? அவ்வளோதான். 28வது கொஸ்டின் பாருங்க. The pneumatic bones and birds held them in dash. அந்த பறவைகளில் காணப்படக்கூடிய காற்று எலும்புகள் எதற்கு உதவுகின்றன? அந்த காத்தா இருக்குன்னு சொல்லி சொல்றோம்ல, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது பறவைய பத்தி பேசணும்னா, அத பத்தி பேசலாம். சரி ஓகே. என்ன பேசலாம்னா, அது வந்து ஸ்ட்ரீம் லைன்டு போட் ஷேப்ன்னு சொல்லி பேசலாம். சரி ஓகேவா? போட் ஷேப்ன்னு சொல்லுவாங்க. அதோட உடம்பே எப்படி இருக்கும்னா, போட் மாரி படகு மாரி இருக்கும். அப்பதான் பறக்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அதோட முன்னத்தி கால்கள் வந்து எப்படி இருக்கும்னா, ரெக்கையா வந்து மாடிஃபை ஆயிருக்கு. பின்னத்தி கால்கள் வந்து கால்களா இருக்கு. சரி ஓகேவா? அது மாரி காதுல என்ன இருக்குன்னா, ஒரு துளைகள் வந்து காணப்படுது. இந்த மாரி பறவைக்கு வந்து குடுத்துருப்பாங்க. உடம்பு ஃபுல்லா என்ன இருக்குன்னா, இறகுகள் வந்து காணப்படுது. முட்டை போடக்கூடியது. முட்டை போடக்கூடியதுன்னு என்ன சொல்லலாம்? ஓவிபெரஸ். சரியா? அந்த முட்டை போடக்கூடிய இனம் ஓவிபெரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. சரி ஓகேவா? ஸோ வந்து இங்க வந்து உடல் எடையை வந்து என்ன சொன்னா, பறப்பதற்கேற்ப உடல் எடையை குறைக்கிறதுக்கு நியூமேடிக் போன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. 29வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தீஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆம்பிபியன்? அதாவது உலகின் மிகப்பெரிய இருவாழ் உயிரின். சரியா? லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் என்னதுப்பா? ஆம்பிபியன்னா முதல்ல என்னது? நிலத்திலையும் வாழும், நீர்லயும் வாழும். சரியா? அது இருக்கிறதுலே பெரிய உலகத்திலே வந்து பெரிய ஆம்பிபியன் வந்து எதுன்னு சொல்லி கேட்காங்க. லார்ஜஸ்ட் ஆம்பிபியன். சொல்லுங்க. லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் என்ன சொல்றோம்? நம்ம நார்மலா வந்து ஃப்ராக் பேசுவோம்ல, அது ஒரு ஆம்பிபியன் தான். நிலத்திலயும் வாழும், நீர்லயும் வாழும். சரி ஓகேவா? அது வந்து பாதி வாழ்க்கைய வந்து நீர்ல முடிச்சுட்டு தான் நிலத்துக்கு வந்து வரும். அதே இது வந்து என்ன சொல்றோம்னா, சைனீஸ் ஜெயண்ட் சாலமண்டர் சொல்லி சொல்றோம். சீனாவின் ராட்சச சாலமண்டர் வந்து லார்ஜஸ்ட் ஆம்பிபியன். வாட் இஸ் த ஸ்பெஷல் ப்ரொடக்டிவ் கவரிங் ஃபவுண்ட் இன் யூரோகாண்டிட்? முதிர் வால் முதுகு நாண்களுக்கு அதாவது சில சில உடலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு உறை வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்லி சொல்லுங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டியூனிக்னு சொல்லி சொல்றோம். சரியா? டியூனிக். 31வது விஷயம் இருக்கா? Which of the following animals possess a notochord only in the larval tail? அதாவது பின்வருவனவற்றில் எந்த விலங்கு லார்வா நிலை புழு மாதிரி இருக்கும்போது வால் பகுதியை முதுநாண்மை கொண்டது? புழு மாதிரி இருக்கும்போது வால் பகுதியில மட்டும் முதுகுநான் இருக்குமா? அது என்னது? அது என்னன்னு சொல்லி சொல்றோம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஏற்கனவே நானும் அந்த கொஸ்டின் பார்த்தோம். வால் பகுதியில முதுகுநான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்சீரியன். சரி ஆன்சர் வந்து என்னது? அஸ்சீரியன். 32வது கொஸ்டின் பாருங்க. பாடி ஆஃப் அன் ஆர்த்ரோபாட் இஸ் டிவைடட் இன்டு. கணுக்காலிகளின் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? கணுக்காலிகளோட உடல். இது ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. சரி ஆனா கணுக்காலிகள்ங்கிறது ஜாயிண்டட் லெக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்த்ரோபோட் அதே மாதிரி லார்ஜஸ்ட் பைலம் உலகனோட மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு பேசுறோம். எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் தொராக்ஸ் அப்சமன் தலை மார்பு வயிறுன்னு சொல்லி பிரியுது. ஓகேவா? ஓகே. 33வது கொஸ்டின் பாருங்க. கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் பிலோ. கீழ்கண்டவற்றில் எது வந்து குளிர் ரத்த பிராணின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியா சொல்லிடலாம். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். போய்க்கிலோ தெர்மிக். ஓகேவா? குளிர் ரத்த பிராணி. ஓகேவா? என்னன்னு சொல்லி சொல்றோம்? என்னன்னு சொல்லி சொல்றோம்? குளிர் ரத்த பிராணி. ஓகேவா? என்னன்னு சொல்லி சொல்றோம்? அதால அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியல. சரியா? அது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தா தான் அதால வாழ முடியும். ஓகேவா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ். எத்தனை சேம்பர் சொன்னோம்? ஹார்ட், இதயம் 2 அறைகளை கொண்டது அப்படி பேசலாம். சரி ஓகேவா? 34வது கொஸ்டின் பாருங்க. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் இன்செக்ட் அதாவது பூச்சிகள்ல, கணுக்காலிகள்ல சுவாச உறுப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்டாங்க. பூச்சிகள் சொல்லக்கூடிய கணுக்காலிகள்ல சுவாச உறுப்பு வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்லி சொல்றோம்? என்னன்னு சொல்லி சொல்றோம்? ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழல்ல சுவாசிக்கிறோம். ஓகேவா? ஓகே. விச் ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வித் ஸ்பைனி ஸ்கின்? முட்கள் நிறைந்த தோல் கொண்ட விலங்குகளை கொண்ட தொகுதி வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். சரியா? உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கும்னா முட்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல் கொண்ட விலங்கு வந்து என்ன சொல்லி சொல்றோம்? சரி ஓகேவா? என்ன சொல்றோம்? பேர்லயே இருக்கும். சரியா? அத சொல்லுவோம்ல உன் கண்ணுக்கு முன்னாடியே நிப்பான். அவன் கண்ணுக்கு கண்ணுக்கு ஆனா கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே. கண்டுபிடிச்சிருங்க நீங்க. ஈஸி தானே. முட்கள் நிறைந்த தோல்னு கொடுத்துருக்காங்க. முட்கள் நிறைந்த தோல்.
என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து முட்தோலிகள் தாங்க. எக்கினோடெர்மேட்டா உடம்பு ஃபுல்லா முள் முள்ளா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? எத்தன கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 35 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து அதாவது எத்தன கொஸ்டின் 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எத்தன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மண்டே அதாவது நம்ம மண்டே வந்து 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 18, 19 சேர்த்து பார்ப்போம். அதே 9த் லெசன்ல லெசன் நம்பர் 18, 19 வந்து பார்த்து பார்ப்போம். சரி எடுத்து பார்ப்போம். சரி ஓகேவா? ஸோ வந்து படிச்சுட்டு வந்துருங்க. 2 2 லெசனா என்ன பண்ணுங்கன்னா படிங்க விட்டுறாதீங்க. சரி ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துரலாம். அது மாரி நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் போடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. கலண்டரைஸ்ல தலைமை பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய விமன் ஆஸ்பிரண்ட்ஸ் மாதிரி டெய்லி 2 மணி நேரம் தான் கிளாஸ். பார்ட் டைமும் படிக்கிறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணணும் விரும்புங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்க எப்பயுமே. 10th பேப்பர் 1 அண்ட் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நடக்குது. பிஎட் படிச்சவங்க டெட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. சரிங்களா? ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? சரி ஓகே. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A 2026க்கான ஆன்சர் ரிலீஸ் ஆயிடுச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நம்ம டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரல இன்னும். ஆனா வந்துரும். செஷன் டெட்டான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த பேட்ச் தேவையோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல மொத்தம் 28 பிரான்ச்ல வந்து என்ன இருக்குன்னா, நியர்பை 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச் நீங்க ஜாயின் பண்ண கேட்டுக்கலாம். ஏதாவது தகவல்கள் தெரியணும்னு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? நம்ம வந்து 15வது லெசன், 18வது லெசன், 18, 19 நாளைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இத்துடன் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஏன் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்றேன்னா, ஆஹ் 10th ஒரு 20 லெசன், 9th ஒரு 20 லெசன், 8th ஒரு 20 லெசன். நான் கம்மியா தான் சொல்றேன். 20 20 வைக்கிறேன். அப்படி வச்சாலே என்ன வருதுன்னா, ஒரு 60 லெசன் வருது. அது போக அங்க 6th, 7th, 8th, 9th, 10th இருக்கும். அதுலயும் ஒரு 10 10 லெசன் வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, 30 லெசன் வருதா? 90 லெசன் ஆச்சு. 9th மட்டுமே 90 லெசன். இதை வந்து உட்காந்து படிக்க முடியுமான்னு கேட்டா படிக்கலாம். ஆனா ரிவைஸ் பண்ண முடியாது. சரி, so அதனால இப்பத்துல இருந்து 2 2 லெசனா படிச்சீங்கன்னா, அதாவது 8th, 9th, 10th ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவே நிறைய கொடுக்கும். ஓகேவா? இப்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, அதாவது ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியா. படிக்கல அப்படின்னா புதுசா உட்காந்து நம்ம படிக்க முடியாது. கஷ்டமா இருக்கும். சரியா? படிப்போம். ஆனா கிளியர் பண்ணுவோமான்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிஎட் பிஎட் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சரி ஓகேவா? சரி ஓகே. இத்துடன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது வேணும்னா உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். சரி ஓகேவா? இத்துடன் இன்னைக்கு வந்து கடையை சாத்திக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல லைவுக்கு வரேன். சரி ஓகேவா? பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பை.